அப்படி வாசித்துக் கொண்டு வருகிற நேரமே உங்களுக்கு உள்ளத்துல எழும்புற சந்தேகத்துக்கு அடுத்த பாடம் அது பதில் சொல்லுது. அப்ப அது புத்தகமாக நீங்க நினைக்காம அது ஒரு ஞான குருவாக நினைச்சு அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். அப்ப இந்த வழியாகவே நான் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னாக்க நம்ம எப்படி ஞானத்தில தியானத்தில முன்னேற முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கஷ்டம். கும்பாபிஷேக மலர் என்று ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம். அது கும்பாபிஷேகத்துக்காக வெளியிட்ட மலர் அல்ல. கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள், இதுவரையில மனிதன் படித்திராத, கேட்டிராத, அறிந்திராத பல ஆன்ம ரகசியங்கள் அடங்கிய ஆராய்ச்சி கட்டுரைகள் அதுல அடங்கியிருக்கு. இப்படியும் உலகத்துல உண்டா? இப்படியான பேருண்மைகள் உலகத்தில் இதுவரையில மறைந்து வைக்கப்பட்டிருந்ததா என்று இங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒவ்வொரு கட்டுரையும் அது உங்களை உற்சாகப்படுத்தும், பெரிய பேருண்மைகளை புலப்பட செய்யும். ஆத்மீகத்தில முன்னேறத்துக்கு உண்டான அளவு அந்த இதை தூண்டிவிடும். இப்படி நீங்க ஒத்துழைத்தால் தான் உங்களுக்கு நன்மை, எங்களுக்கு நன்மை, உலக மக்களுக்கு நன்மை. ஆனால் உலகளாவிய அளவு பக்தர்கள் இதை வாங்கி படிச்சு புத்தகத்தை படிச்சே ஞானம் பெற்றார்கள். நம்மளை காணாம, நம்ம உபதேசத்தை கேட்காம அந்த புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போதே தன்னில மறைந்து தியானத்தில் ஆழ்ந்து இந்த பிரம்மானந்த மண்ணும் பரம சுகத்தை பெற்று உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீர்கள். ஆங்காங்கு ஆசிரமங்கள் அமைச்சு தியானத்தை பரப்பி வருகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மகரிஷிகளால் கொடுக்கப்பட்டு நாம் எழுதிய அந்த புத்தகங்கள் இருக்கணும். இப்ப கிறிஸ்தவ மதத்துல பைபிள் இருக்கிறது போல, இஸ்லாமிய மதத்துல குர்ஆன் ஒரு புனித நூலாக கருதுவது போல, நமது மதத்துல கீதை, திருக்குறள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அது விளங்காது. கீதை உபதேசத்தை நீங்க வாசிச்சு விளங்கிக்கிற முடியாது, திருக்குறள் வாசிச்சு நீங்க விளங்கிக்கிற முடியாது. ஆனால் இது அவ்வளவு எளிதாக எல்லாரும் விளங்கக்கூடிய அளவுல இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் அது ஒரு ஞான பொக்கிஷமாக நீங்க படித்தாலோ வாசிச்சாலோ வாசிக்காவிட்டாலும் கூட அது உங்களுடைய தியான அறையில, பூஜை அறையில அந்த புத்தகங்கள் வச்சிருக்கணும். சூக்ஷ்ம திருஷ்டி விஞ்ஞானம், மனித காந்த விஞ்ஞானம், எளிய முறை யோக பயிற்சி, தியானம் என்றால் என்ன, காயத்ரி மந்திர மகிமை, காயத்ரி உபாசனா வழிகாட்டி, மற்ற சகலதேய உபாசனா சித்தி சாதனை, இப்படி எல்லாம் வந்து பஜ கோவிந்தம், ஞான குரு, இதெல்லாம் சின்ன சின்ன புஸ்தகங்கள். சும்மா இருக்கிற நேரம் இந்த பொம்மை, ஆனந்த இடம், பேசும் படம் இதுகளை வாசிக்கிறத விட்டு இதுல ஒவ்வொரு பக்கம் நீங்க வாசிக்கிட்டு வந்தாலும் அதுல ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு புதையல் மாதிரி ஞானம் உதயமாகிட்டே இருக்கும். அப்ப நாங்க தியானத்துல இருந்து அந்த மகரிஷிகள் நமக்காக, நம்மளை அண்டனவர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அருள் பிச்சையை கொடுத்து, அருள் பிச்சையை நீங்க மரியாதையோட பக்தியோட அதை வாங்கி படித்தால்தான் அவர்களுக்கும் திருப்தி, சந்தோஷம், நமக்கும் அது ஒரு நன்மை. இதை நீங்க மனதில் கொள்ளணும். அக்காலத்துல வேதங்களை பாடினார்கள், ஔவையார் எத்தனையோ பாடினார்கள், பாடிட்டு போனாங்க. இதையும் எதிர்பார்த்தோ அவர்களுக்கு பாராட்டு விழா கிடைச்சதோ அல்லது புத்தக வெளியீட்டு விழா நடந்ததோ எதுவுமே கிடையாது. பாடினார்கள். ஔவை குரல், திருவள்ளுவர் திருக்குறள்ல பாடினாரு, கண்ணன் கீதோபதேசம் செஞ்சாரு. இப்படி எத்தனை எல்லாம் 63 பாடினாங்க. யாருக்காக பாடினாங்க? பணத்துக்காக பாடினாங்களா? புகழுக்காக பாடினாங்களா? அப்ப அந்த பாடியபடி நாம் இருக்கணும், வாழணும். அதுக்காக பாடினாங்க. அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்க இல்லை, நாம் சாபத்துக்கு ஆளாகுவோம், அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகுவோம். ஆனால் அதை படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி பேருண்மை பெறுவோமே, ஆனால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இன்று எங்களுக்கு என்ன இவ்வளவுதான் நாங்க போடணும், ஏதோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார்கள். நான் இந்தியாவுக்கு போற நேரம் கூட மகரிஷிகளிடத்துல, சித்தர்களிடத்துல தியானத்தின் மூலம் இங்க நான் படம் எல்லாம் கொண்டு வந்து காட்டினேன். பல சித்தர்களை கண்டோம், பல முனிவர்களை கண்டோம், பல ரகசிய பாதாள அறைகள்ல அவர்கள் அக்காலத்துல பாவித்து வழிபட்ட பொருள்களை எல்லாம் பதுக்கி வச்சு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதை நமக்கு கொடுத்ததை இங்க கொண்டு வந்து உங்கள் தரிசனத்துக்காக
வழிபாட்டுக்காக நாங்கள் கொண்டு வந்து காட்டணும். சில வேளைகளில் நம்ம சொந்த சுயநலத்துக்காக சில கேள்விகளை பகவானிடத்துல மகரிஷிகளிடத்துல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது நாம் கேட்காமல் இருந்தாலும் கூட எது நமக்கு தேவையோ, எது நம்ம கேட்க போறோமோ, எதை சொல்லி இவர்களுக்கு அதுக்கு வழிகாட்டல் வேணுமோ என்பதை உணர்ந்த மகரிஷிகள் எங்களுக்கு மறைமுகமாக அப்படி சாடையா சொல்லிவிட்டு போவார்கள். இந்த இளங்க சமாதானத்தை பத்தி கூட எப்பொழுதுமே யாரோ அடிபடுறாங்க, யாரோ சாகுறாங்க, அந்த நிலம் இல்லை நமக்கு. நமது தாய் நாடு பாதுகாக்கப்படணும். நமது தாய் நாட்டில் வாழ்ற சகல இன மக்களும் ஒற்றுமையோட வாழணும். இந்த நாட்டில் போர் வெறி, யுத்த பீதி மற்றும் இயற்கையின் சீற்றம், இந்த மாதிரி பேரழிவு பேராபத்துகள்ல இருந்து பாதுகாத்து நமது நாட்டில் நிரந்தரமான ஒரு சாந்தி சமாதானம் ஏற்பட வழியே இல்லையா என்று மக்கள் ஏங்கி தவிக்கிறார்களே குருதேவா, இதுக்கு ஒரு வழி நீ சொல்ல மாட்டியா என்று நாம் கேட்காமலே மனதில் என்னனாலே போதும் வழி உண்டப்பான்னு சொல்லுகிறார்கள். அக்காலத்தில் இப்படி பேராபத்துகளும் பேரழிவுகளும் வெள்ள அபாயங்களும் மற்ற வறுமையும் துன்பமும் யுத்த பீதியும் ஏற்படுற காலத்துல எல்லாம் அக்காலத்துல அந்த நாடாண்ட மன்னர்கள் அந்த ராஜகுருவை அண்டி, மன்னா இந்த துன்பத்திலிருந்து மீள வழியே இல்லையா அப்படின்னு கேட்க வழி உண்டு, இப்படியான யாகங்களை செய்யும். மழையே இல்லைன்னு ஒண்ணு வர்ண யாகம், வியாதி தீராத பயங்கர வியாதிகள் துன்பங்கள் இருந்து விடுபட மிருத்யஞ்ச யாகம், இப்படி பல பல யாகங்களை அறிமுகப்படுத்தி இப்ப தசரத சக்கரவர்த்தி இருந்தாரு. புத்திர பாக்கியம் இல்லாம குருதேவரை கேட்ட உடனே நீ புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்ய குழந்தை பாக்கியம் பெறுவாய் என்று சொல்ல, அதன்படி அவன் புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்ய, அந்த யாகத்திலே புத்திர பாக்கியத்தை அளிக்கவல்ல அந்த தேவதைகளை வேண்டி கொடுக்கப்பட்ட ஆகுதியை ஏற்று அந்த தேவதைகள் அந்த ஓமகுண்டத்தில் எழுந்தருளி அந்த தசரத மகாராஜாவுக்கு பிரசாதம் கொடுக்க, அந்த பிரசாதத்தை கைகேயி அந்த 3 மனைவிமார்களுக்கும் கௌசல்ய திரௌபதி 3 மனைவிகளுக்கும் கொடுக்க ராமர் லட்சுமணன் பரத சத்ருகன் பிறந்தார்கள் என்று ராமாயணம் சொல்லுகிறது. சோழ சக்கராதிபத்தியத்துல பாண்டி சாம்ராஜ்யத்துல சேர நாட்டு மன்னர்கள் ஆண்ட காலத்துல இப்படி அந்தந்த நாட்டில் அந்தந்த காலத்தில் ஏற்படும் இன்னல்கள்ல இருந்து பாதுகாக்க அவங்க ராஜகுருவை அண்டி அவர்களுடைய உபதேச நின்று யாகங்கள் பல செய்து நன்மைகள் பெற்றார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அதற்கு சான்றுகளும் இருக்கப்படுகிறது. அப்படி இலங்கையில உள்ள இந்த துன்பத்தை போக்குறதுக்கு யாரும் கேட்க மாட்டார்கள், மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அரசு நாடு ஆடுறவர்களுக்கே கூப்பிட்டு நான் காதை பிடிச்சு சொல்லியிருக்கேன், இந்த இதை செய்ய நாட்டில சமாதானம் வரும்னு. ஆனா ஒத்துக்கிறார்கள், அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பதில்லை. பல விஷயம் பல விதமான முயற்சிகளை எடுத்து கடைசியில ஒன்றும் நிறைவேறாமலே போய்கொண்டிருக்கிறது. அன்று கூட இந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன் இந்த நாட்டில் ஏற்பட போக ஒரு பேராபத்தை உணர்ந்து அந்த மகரிஷிகள் நமக்கு சொன்ன உபதேசத்தை சிரமே நாம் கொண்டு இதிலிருந்து நமக்கு என்னால முடிஞ்ச அளவுல என்ன அண்டினவர்களோட இருந்த ஒரு யாகத்தை பண்ணலாம். ஆனால் இந்த நாட்டில் ஒரு பேராபத்தும் பேரழிவும் ஏற்பட இருக்கிறது. கூடிய வரையில் ஒரு இரத்த கலவி நாட்டில் உண்டாக இருக்கிறது. நாடே 2ஆக பிரிய போகிறது. இந்த ஒரு பயங்கர சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்பட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். ஆனால் அந்த தெய்வ ஆகர்ஷண காந்த சக்தியை ஈர்த்து அதை ஆகாய மண்டலத்தில் அலக்கலிய செய்து அதை சுவாசிக்கும் அனைவரும் நாட்டில் சாந்தி சமாதானம் தான் வேண்டும் என்று ஒரு நிலை உருவாகி சமாதானம் ஏற்படக்குண்டான ஒரு அறிகுறி, அந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இல்லை பேரழிவு தான்.
என்பதை அவர்கள் மறைமுகமாக பரிபாஷையில சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்ற பாஷை இல்ல, பரிபாஷையில சொல்லுவார்கள், அது எங்களுக்கு விளங்கும். அதனால நாம இந்த சப்தரிஷி இதை நினைச்சு நம்ம பூஜை பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். இது நமக்கு முக்கியம். அடுத்த பௌர்ணமி தினத்துல 10, 11, 12 ரகசியமாக ஒரு பூஜையை செய்யும்படி உத்தரவிட்டிருக்காரு. அந்த பூஜை செய்யப்பட்டால் ஏற்படக்கூடிய பேரழிவு பேராபத்துகள்ல இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். இதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினால எல்லா பக்தர்களும் பிறருக்காக ஏற்பட துன்பம் நமக்கு என்ன அப்படி நினைக்காமல், எல்லோரும் இங்குட்டு இருக்கிறது அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மானார் பாடியிருக்கார். அந்த ஒரு எண்ணத்தோட எல்லாரும் இங்குட்டு வாழணும்.